வணக்கம். வாங்க நம்ம காஞ்சி போன கருவேப்பிலையை தூக்கி வீசிடுவோம். அப்படி டெய்லி நம்ம 10 ரூபா 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கிட்டு வருவோம். அது பார்த்திங்கன்னா வெளியே வச்சோம்னா சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிங்கன்னா அது நல்லா நிழல்லையே வச்சிங்கன்னா நல்லா காஞ்சி போயிடும். காஞ்சிச்சின்னா இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் நம்ம நேரத்தில் எழுந்திரிச்சோம்னா ஒரு டம்ளர் சுடு தண்ணி காய வச்சு அதில் ஒரு டீஸ்பூனு இந்த பவுடரை போட்டுட்டு காலையிலே குடித்தோம்னா முடிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வயிற்றில் ஏதாவது கோளாறு வயிற்று வலி அந்த மாதிரி இருந்தாலுமே நல்லா கேட்கும். முடி கொட்டுறது நின்று போயிடும். முடி நம்மளுக்கு நிறையா கொட்டுது அப்படின்னா இது குடித்தோம்னா முடி கொட்டுறது நின்று போயிடும் படிப்படியாக. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா மோர் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மோர் அடிச்சுட்டு அது கூட காலையில் வெறும் வயிற்றில் இது குடித்தோம்னா வயிற்றில் இருக்கிற புண்ணு இந்த மாதிரி இதெல்லாம் வயிற்று வலி வயிற்று கடுப்பு இதெல்லாம் சரியாகும். கருவேப்பிலையில் காஞ்சி போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தூக்கி வீச வேண்டாம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆயிடும். இதுக்குள்ளே நான் கருவேப்பிலை மட்டுமே இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா காஞ்சி போன செம்பருத்தி பூவு டெய்லி செடியில் 4-5 பூ பூக்கும். அது நம்ம சாமி ஃபோட்டோவுக்கு வச்சுட்டு அது கீழே தூக்கி வேஸ்ட்டாக தான் வீசுவோம். அது குப்பை படாமல் இருந்துச்சுன்னா அதையே நம்ம அப்படியே அடுத்த நாள் காலையில் அதை அப்படியே எடுத்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்சி போன செம்பருத்தி பூவு, அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு ரோஸு எங்கள் வீட்டில் மேலே செடியிலேயே இருக்குது. அது நான் சாமிக்கு வச்சுட்டு அது காஞ்சி போச்சுன்னா அதையும் எடுத்து இதில் நல்லா யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா தலையும் இருக்குதுல்ல, புதினா தலை கொத்தமல்லி தலை இதில் நம்ம காஞ்சி போகிறது எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணாமல் இப்படி நம்ம காய வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு காலையில் ஒரு ஹெல்த்துக்கு குடிக்கிறதுக்கு நல்லா காஃபி டீக்கு பதிலாக இதை குடித்தோம்னா நல்லாயிருக்கும். முடி கொட்டுறது ஸ்கின்னில் இந்த பிம்பிள்ஸ் மாதிரி வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் மோரில் கலக்கி குடிச்சிங்கன்னா நல்லா படிப்படியாக நல்லாவே கம்மியாகி ஒரு மாதம் குடிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற பொருளில் நம்மளுக்கு உடம்புக்கு எவ்வளவு நல்லது செய்யுதுன்னு தெரியும். இந்த நாட்டு ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றிட்டு, அதே மாதிரி புதினா தலை இந்த மாதிரி செம்பருத்தி பூவு அப்புறம் இந்த கருவேப்பிலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையாக நம்மளே கைப்பட காஞ்சி போகிற பொருளை வச்சு நம்மளே தயார் பண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு காட்டுறேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வர்றேன். ஒரு நிமிஷம் மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா மொறுன்னு ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சிங்கனாலே நல்லா காஞ்சி போயிடுது. இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு. மிக்சியில் போட்டு வர்றேன்.
மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி பவுடராக வந்துருச்சு. இது நம்ம ஜலிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஜலிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு பிடிக்க ஆட்டோனுங்கிறங்காட்டி நான் ஜலிக்காமல் காட்டுறேன். இது நல்லா ஜலிச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் ஜலிச்சுக்கலாம். நல்லா காலையில் நேரத்தில் இது ஒரு ஸ்பூனு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. இது நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வடிகட்டி கொடுத்துருங்க. நல்லா வடிகட்டி காலையில் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா சூப்பராக நல்லா ஹெல்த்துக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது. இதே மாதிரி மோர்லேயும் போட்டு குடிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கொடுக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி வீசுகிற கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, ரோஸு, புதினா தழை, கொத்தமல்லி தழை இதில் வச்சு நல்லா ஒரு பவுட்ரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைக் பட்டன் அமுத்துங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.